அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கில் பாடம் 2 பயிற்சி 2.3ல் 8வது கணக்கு பார்க்கலாம். எந்த ஒரு மிகைமுழு எண் எண்ணிற்கும் 2 பவர் n + 6 × 9 பவர் n ஆனது 7ஆல் வகுப்படும் என நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. 2 பவர் n + 6 × 9 பவர் n = இது 7ஆல் வகுப்படும் அப்படின்னா மட்டு 7ஆல் வகுப்படும். எக்ஸ் வந்து 0வாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, கவனிங்க. ஸோ இந்த 2 பவர் n அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் 6 9s 54, 6 9 54 பவர் n அப்படியே இருக்கும், = எக்ஸ் மட்டு 7. ஓகே, ஸோ இங்கிலீஷில் இருந்தால் mod 7 வரும். ஸோ எக்ஸ் mod 7. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த எண்ணை காமனாக எடுத்துட்டோம்னா 2 + 54 ஹோல் பவர் n அப்படின்னு எழுதிக்கலாமா? = எக்ஸ் mod 7 மட்டு 7. ஸோ ரெண்டையும் 54 கூட்டினா 56 பவர் n எக்ஸ் மட்டு 7. இப்போ நல்லா கவனிங்க, இந்த 56 பவர் n இருக்குல்ல, ஸோ 56 பவர் n. ஸோ இந்த 56 மட்டும் பார்த்தீங்கன்னா 7 8 56. ஓகேவா? ஸோ 56 பவர் nனா 7 × 8 பவர் nன்னு அர்த்தம். ஸோ இதில் எந்த நம்பர் வந்தாலும் சரி, ஹோல் பவரில் n இருக்குல்ல, nக்கு எந்த நம்பர் வந்தாலும் சரி, இது ஒரு முறை இருந்தால் இந்த 7 வந்து ஒரு முறை மல்டிபிள் ஆகும். ஸோ இங்கே 2 முறை இருந்தால் இந்த 7 8 வந்து 2 முறை மல்டிபிள் ஆகும். ஓகேவா? இப்போ என்னோட வேல்யூ எந்த நம்பர் வந்தாலும் இங்கே கண்டிப்பாக ஒரு 7 வரும். அந்த 7 வந்து இங்கே 7ஆல் டிவைட் ஆகிடும். அதை தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. 7ஆல் வகுப்படும் என நிறுவுக. ஓகேவா? எனவே 56 = 7 × 8. எனவே 2 பவர் n + 6 × 9 பவர் n ஆனது 7ஆல் வகுப்படும். அது என்னக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் 7ஆல் வகுப்படும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? தேங்க்யூ. Thanks for watching. Please subscribe our channel.